குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்ன பலன் பார்க்க போகிறோம். உங்களுடைய லக்னத்துக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி லக்னத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் என்னென்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேச லக்னக்காரர் குணநலங்கள்லாம் நல்ல குணவாதியாக இருப்பீங்க. உங்களுடைய தோற்றங்கள் நல்ல உடல் நலம் உடல் தோற்றங்கள் நல்லா இருக்கும். யாருமே குறை சொல்லாத மாதிரி இருக்கும். உங்களுடைய வாக்கு பலிதமாகும். ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி சுக்கரனா வராரு. அதனால் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது பலிதமாகும். அதே போல் உங்களுடைய லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மேச லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் நடக்கும். சூரியன் மேச லக்னத்துக்கு 5 குடியோராக வராரு. அந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் 5ஆம் அதிபதிங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், புத்திஸ்தானம் இதெல்லாம். அப்போ உங்களுக்கு நல்ல புத்தி, நல்ல புத்திரர்களும் அந்த ஸ்தானமே தான் கொடுக்கும். நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால். ஏன்னா சூரியன் மேசத்தில் உச்சம் அடைவார். உச்சம் அடையும் போது உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களும் அந்த 5ஆம் இடத்துக்குரிய சுகபோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வீடு, வாசல், நிலபலன் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் உங்களுடைய மேச லக்னத்தில் இருந்தால் சந்திரன் 4ஆம் அதிபதியாக வராரு. அப்போ சந்திர பகவானும் சுபகிரகமாக வராரு. அப்போ சந்திரன் லக்னத்தில் இருந்தால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4 கூடியவர் சந்திரன். 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னத்தை குறிக்கும்? படிப்பு குறிக்கும், சொத்து சுகங்கள், அழியாத சொத்து சுகங்களை குறிக்கும், தாயை குறிக்கும். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் தாய் நல்லா வசதி வாய்ப்புள்ள தாயாக இருப்பாங்க. தாய் உங்களுக்கு உதவி அதிகப்படியான சொத்து சுகம் சேர்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி சொத்து சுகமும் உங்களுக்கு அந்த சந்திரன் தசை நடந்ததுன்னா அனைத்து சொத்து சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதியாகவும் வராரு. செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவும் வராரு. 8ஆம் அதிபதியாக வந்தாலும் உங்களுக்கு லக்னாதிபதியாக தான் வேலை செய்வார். அப்போ அந்த செவ்வாய் தசை நடக்கும்போது உங்களுக்கு எல்லா பலன்களும் நல்ல பலனும். ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைக்கு என்னென்ன செய்வாரோ அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்து அதனுடைய திசையை நடத்தும்போது, அதாவது அழியாத சொத்துக்கள் அதிகமாக, நிலபுலன்கள் செவ்வாய் நிலபுலன்கள் உரிய கிரகம். அதனால் அனைத்து இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது ராகு பகவான். ராகு பகவான் லக்னத்தில் மேச லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ராகு பகவான் ஒரு சுபகிரகத்தோடு இருந்தால் அவர் அவருடைய திசையில் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்களோ சொத்துக்களையோ கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி செய்வார் ராகு பகவான். வேறு கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே எந்த சுபகிரகத்தோடையும் சேராமல் பாவகிரகத்தோட தனித்து அவர் ராகு இருந்தார்னா கொஞ்சம் கெடுபலன்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது குரு பகவான். குரு பகவான் லக்னத்தில் இருந்தார்னா என்ன கொடுப்பாரு? குரு பகவான் பாக்கியாதிபதியாக வராரு, 9ஆம் அதிபதியாகவும் வராரு, 12ஆம் அதிபதியாகவும் வராரு. அவர் உங்கள் லக்னத்தில் இருந்து தசையை நடத்தினார்னா ஒரு 50% பாதி காலம் 8 வருஷம் குரு பகவான் நல்ல பாக்கியங்களை கொடுப்பார். உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் 16 வருஷம், அதில் 9ஆம் இடத்துக்கு ஒரு 8 வருஷமும் 12ஆம் இடத்துக்கு ஒரு 8 வருஷமும் பார்ப்பார். அப்போ அந்த பலனை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவார். கொடுத்து பிற்காலத்தில் குருதசையில் கொஞ்சம் கெடுதல் பண்ணும்போது நம்மளுக்கு அது அடி வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம அதிக சொத்து உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்போது அது கஷ்டமாக தெரியாது. எல்லாமே நம்மளுக்கு சுகபோகங்கள் வந்துடும். அந்த ஃபஸ்ட் 8 வருஷத்துலேயே வந்துருங்கும்போது அதில் கொஞ்சம் குறைஞ்சா ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம் அதிகமாக தெரியாது. அதனால் அந்த 9ஆம் அதிபதி குரு பகவானோட லக்னத்தில் இருந்து தசையை நடத்தினார்னா நல்ல சுகபோகங்களாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி குரு சனி பகவான். சனி பகவான் மேச லக்னத்துக்கு என்ன பண்ணுறாரு? 10, 11 குறியூராக வராரு. அவர் லக்னத்தில் இருந்தார்னா சனி பகவானும் நல்லது தான் செய்வார். ஆனால் சனி பகவானுக்கு அந்த வீடு நீச்ச வீடாக வருது. நீச்ச வீடாக வர்றதுனால அந்த திசை வராது இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, அவர் லக்னத்திலே இருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னா அந்த சனி வக்ரம் அடைஞ்சிருந்தால் உங்களுக்கு நல்ல பலனையே செய்வார். ஆயில நீடிப்பார். அதாவது தொழிலை விரிவுபடுத்துவார். 100 ஆள் 500 ஆள்கள் வச்சு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களை கொண்டு வருவார். ஏன்னா சனி பகவான் மேச லக்னத்தில் வக்ரம் அடைஞ்சிருந்தால் தான் அதை கொண்டு வருவார். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்ட காலத்தை கொடுப்பாரு. நேர்கதியிலிருந்து நீச்ச அடைஞ்சிருந்தால் லக்னத்தில் உட்காந்து கஷ்ட காலத்தை கொடுப்பாரு. அதுவே குரு பார்வையில் இருந்தார்னா சனி பகவான் நல்லா
செல்வாக்கு அதிகமான தொழில் பண்ணி விரிவடைகிற அளவுக்கு கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து புதன் பகவான் வந்து மேசலகணத்தில் இருக்கும்போது கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திசையை நடத்தினா தான் கெடுதல் செய்வார். ஏன்னா அவர் வந்து புதன் பகவான் வந்து 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்போ அந்த 3ஆம் அதிபதிங்கிற கணக்கு இந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு புகழ் கீர்த்தி வெற்றி நீங்கள் என்ன தொழிலில் செய்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதனில் அதே 6 கூடையவராக வரும்போது அதை வந்து அப்படியே 17 வருஷம் புதன் திசை. அந்த புதன் திசையை வந்து பிரிச்சுக்கணும். 3ஆம் இடத்துக்கு ஒரு 8.5 வருஷமாகவும் அடுத்து வந்து 6ஆம் இடத்துக்கு ஒரு 8.5 வருஷமாகவும் நீங்கள் பிரிச்சுக்கணும். அப்போ அந்த 6ஆம் இடத்துக்குடைய பலன் வரும்போது மட்டும் அந்த 8.5 வருஷம் மட்டும் அந்த தசை நடந்தால் தான் அந்த பலன் நான் சொல்கிற பலன். இல்லை அப்படின்னா அந்த பலன் இல்லை உங்களுக்கு. ஏன்னா அதுலேயே இருந்தாலும் ஒன்றும் கெடுதல்கள் தசை வரும்போது தானே அதெல்லாம் பண்ண முடியும், நம்மளை வந்து கெடுக்க முடியும். அது வரைக்கும் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியினுடைய 8.5 வருஷத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், நோய் நொடி, ஹாஸ்பிட்டல் செலவு, பண விரயம் ஆகிறது, இத்தனையும் வந்து அந்த கடைசி 8.5 வருஷத்தில் கொடுப்பாரு புதன் தசையில். அந்த தசை வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை நான் தொடர்ந்து 2 முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த தசையை பார்த்துக்கோங்க. தசை என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய இதை நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியும். அடுத்து வர தசை வந்து புதனுக்கு மேலே கேது பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தில் இருந்தால், மேச லக்னத்தில் இருந்தால் கேது பகவான் அவ்வளோ ஒன்றும் கெடுதல் பண்ணுறவர் இல்லை. ஏன்னா அவருக்கு வருஷமே 7 வருஷம் தானே. கேது பகவான் லக்னத்தில் இருந்தாலும், ஏன்னா மேச வீட்டில் கேது பகவான் இருந்தால் கெடுதல்கள் செய்ய மாட்டார். நல்ல யோகத்தை தான் கொடுப்பார். அந்த நேரத்தில் மேச லக்னத்துக்கு அதிகப்படியான கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் தான். அது கேது பகவான் வந்து அவ்வளோவுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து வந்து சுக்கிர பகவான் வந்து லக்னத்தில் இருந்தார்னா அவர் வந்து 2-7 கூடியவர் வந்து லக்னத்தில் இருந்தார்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதிங்கிறது மனைவிக்கு வீடு, 2ஆம் அதிபதிங்கிறது தனஸ்தானம். அப்போ இந்த தனஸ்தானாதிபதி லக்னத்தில் இருக்கிறாருன்னா அதிகப்படியான வருமானங்களை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான தொழிலில் கொடுப்பாரு. அந்த தொழில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாரு. சுக்கிர பகவானுக்குடைய தொழில் என்னென்ன தொழில்னா, பெண்களுடைய ஆடை ஆபரணங்கள், நகைகள், கோல்டு பகவான் பைனான்ஸ் வைக்கலாம் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு உண்டானது. மற்றபடி வந்து காரு, வீடு, வசதி வாய்ப்புகள், சொகுசு கார் இது எல்லாமே வாங்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து லக்னத்தில் இருந்தார்னா அந்த தசை நடக்கும்போது உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நீங்கள் என் வீடியோ தொடர்ந்து வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் வீடியோ தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.